வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சென்னை மணலி இந்தியன் ஆயில் நிறுவனத்தில் இருந்து 52 டேங்கர்களில் கச்சா எண்ணெய் ஏற்றிக்கொண்டு இன்று அதிகாலை சரக்கு ரயில் மைசூர் நோக்கி சென்றது. திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன் கடந்து சென்றபோது ரயில் என்ஜின் தடம் புரண்டது. இதனால் 70,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட கச்சா எண்ணெய் டேங்கர்களில் உரசல் ஏற்பட்டு ஒரு டேங்கரில் தீ பற்றியது. தீ மளமளவென அடுத்த 6 டேங்கர்களுக்கும் பரவி கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. ஸ்பாட்டிற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் 10க்கும் மேற்பட்ட வாகனங்களில் வந்து தீ அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். விபத்து காரணமாக அரக்கோணம் வழியாக சென்ட்ரல் வந்த விரைவு ரயில்கள், மின்சார ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன. ரயில் எரியும் பகுதிக்கு அருகில் வசிக்கும் மக்கள் முன்னெச்சரிக்கையாக வெளியேற்றப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. அரக்கோணத்திலிருந்து திருவள்ளூருக்கு 60 பேர் கொண்ட 2 தேசிய பேரிடர் மீட்புக் குழு ஸ்பாட்டிற்கு விரைந்தது. கச்சா எண்ணெய் ஏற்றி வந்த சரக்கு ரயில் தீ விபத்து காரணமாக திருவள்ளூரில் காற்றின் தரக்குறியீடு மோசமடைந்துள்ளது. எரிபொருள் பற்றி எரிவதால் காற்றின் நுண்துகள்கள் பாதிப்பு அதிகரித்துள்ளதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எச்சரித்தது. 8 மணி நேர போராட்டத்திற்கு பின் சரக்கு ரயிலில் தீ முழுவதுமாக கட்டுப்படுத்தப்பட்டது. தீ விபத்தில் 12 கோடி மதிப்பிலான டீசல் எரிந்து நாசமானது. தீ விபத்து நடந்த இடத்தில் இருந்து 200 மீட்டர் தூரம் வரை ரயில்வே தடம், மின்சார வழித்தடம் முற்றிலும் சேதமடைந்தது. தீ விபத்து நடந்த இடத்தில் தென்னக ரயில்வே பொது மேலாளர் RN சிங் நேரில் ஆய்வு செய்தார். விபத்து காரணமாக விரைவு ரயில்கள், புறநகர் ரயில்கள் என 15 ரயில்களின் ரயில் சேவைகள் முழுமையாக ரத்து செய்யப்பட்டன. சென்னை கோவை, சென்னை பெங்களூரு, சென்னை மைசூர் வந்தே பாரத், சென்னை மைசூர் சதாப்தி, சென்னை கோவை இன்டர்சிட்டி, சென்னை கோவை சதாப்தி ஆகிய எக்ஸ்பிரஸ் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன. தீ விபத்து குறித்து விசாரிக்க 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. முழுமையான விசாரணை தேவைப்படுவதால் ரயில்வே ADGP தலைமையில் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. சீரமைப்பு பணிகள் தொடங்கி இருப்பதால் மாலை 6 மணிக்கு மேல் அந்த வழித்தடத்தில் ரயில் போக்குவரத்து தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தீ விபத்து குறித்து உயர்மட்ட விசாரணை தேவை என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வலியுறுத்தினார்.
தமிழ்நாடு பிராமணர் சங்கம் சேலம் மாவட்ட கிளை சார்பில் ஆண்டுதோறும் ஏழை எளிய பிராமண குழந்தைகளுக்கு இலவச பூணூல் கல்யாணம் நடத்தப்படுகிறது. இந்த ஆண்டு 14 பிராமண குழந்தைகளுக்கு உபநயன விழா விமர்சையாக நடைபெற்றது. சேலம் மரபநேரி பகுதி காஞ்சி காமக்கோடி சங்கர மடத்தில் நடைபெற்ற விழாவிற்கு மாவட்ட தலைவர் ஸ்ரீனிவாசன் தலைமை வகித்தார். 14 குழந்தைகளுக்கு பட்டு வஸ்திரம், பஞ்சபாத்திரம், உத்ராணி, பூணூல், பெற்றோர்களுக்கு பட்டு வேட்டி, சேலை அனைத்தும் சீர்வரிசையாக வழங்கப்பட்டது. தொடர்ந்து வேத மந்திரம் முழங்க உபநயன விழா நடைபெற்றது. பின்னர் சங்கரமடத்தில் காமாட்சி அம்மனுக்கு 16 வகை வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்து வெள்ளிக்கவசம் சாற்றி சிறப்பு அலங்காரம் செய்தனர். லட்சார்ச்சனை நடைபெற்றது. மகா தீபாராதனை காட்டப்பட்டது. அன்னதானம் வழங்கப்பட்டது. ஏற்பாடுகளை தமிழ்நாடு பிராமண சங்கத்தினர் சிறப்பாக செய்தனர். மயிமதுரை மாண்டசோரி ஆசிரியர் பயிற்சி கல்லூரி முதலாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா ஜேசி ரெசிடென்சியில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தாளாளர் கீதா கண்ணன் மற்றும் இயக்குனர் கண்ணன் தலைமை வகித்தனர். முன்னாள் மாவட்ட முதன்மை நீதிபதி கருப்பையா மற்றும் டாக்டர் சின்னதுரை சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். டாக்டர் முத்துலட்சுமி சின்னதுரை குத்துவிளக்கேற்றி விழாவை துவக்கி வைத்தார். இளம் பட்டதாரி மாணவிகளுக்கு சிறப்பு விருந்தினர்கள் பட்டங்களை வழங்கி சிறப்பித்தனர். நீதிபதி கருப்பையா பேசும்போது, இன்றைய மாணவர்களுக்கு கற்றல் குறைபாடுகள் அலைபேசி மூலமாக அதிகரித்து வருகிறது. மாண்டசோரி கல்வி முறை அந்த குறைபாடுகளில் இருந்து குழந்தைகளை சரி செய்யவும் குழந்தைகளுக்கு அவர்களது நேரத்தை சரியாக பயன்படுத்தவும் கற்றுத்தருகிறது என்றார். டாக்டர் சின்னதுரை பேசும்போது, குழந்தைகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் மிகவும் திறமைசாலிகள். அவர்களை கையாளுவதற்கு ஆசிரியர்களுக்கு பொறுமையும் நிதானமும் அன்பும் அவசியம். நாம் கற்பிக்க நினைக்க கூடாது. மாணவர்கள் அவர்களாகவே கற்பதற்கு வழிவகைக்கும் முறையில் சூழலை ஏற்படுத்தி தர வேண்டும் என கூறி மாண்டசோரியின் வரலாறு பற்றி எடுத்துரைத்தார். தாளாளர் கீதா கண்ணன், மாண்டசோரி கல்வி பயில்வதன் மூலம் மாணவர்கள் அவர்களாகவே அவர்கள் வேலையை செய்து கொள்ளவும் தங்களை பற்றி தாங்களே அறிந்து கொள்ளவும் தன்னம்பிக்கை, தைரியம், விளையாட்டோடு பயிற்சி புரிந்து கொள்ள கற்றல் ஆகியவை மாண்டசோரி கல்வி முறையில் சாத்தியம் என்றார். விழாவை பட்டிமன்ற பேச்சாளர் ஹரி பாலகிருஷ்ணன் மற்றும் துணை முதல்வர் அபராஜிதா தொகுத்து வழங்கினர். கல்லூரி இயக்குனர் கண்ணன் நன்றி கூறினார். அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தனது மகனின் நினைவாக நடத்தி வரும் தமிழ்மணி சேரிட்டபிள் டிரஸ்ட் சார்பில் பழங்காநத்தத்தில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த கூட்டணி, இந்த ஆட்சி அமைக்கிறது முழுக்க முழுக்க பொதுச் செயலாளர் விவரமாக சொல்லிட்டார். அதையும் ஏற்கனவே சொல்லிட்டாரு. இப்போ பேசுனதுக்கும் பதில் சொல்லிட்டார். அப்புறம் எங்கட பொதுசாக கேட்டிங்கன்னா, எங்கள் பொதுச் செயலாளர் என்ன சொல்கிறாரோ அதை தான் வேத வாக்கு.
பொதுச் செயலாளர் பேசிட்ட பிறகு அதுல கருத்து சொல்றதுக்கு ஒன்றும் மாறுபாடு இல்லை, மாற்று கருத்து இல்லை. எங்க பொதுச் செயலாளருக்கு எல்லாமே தெரியும். தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை என்ன என்பதை அறிந்து புரிந்தவர் எங்களுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், வருங்கால தமிழகத்துடைய முதலமைச்சர். அவர் பயணம் எழுச்சி பயணமாக எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளத்தில் அவர் நீந்துகிறார். மக்களோடு மக்கள் ஒருவராக அவர் திகழ்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் எப்போ அதைத்தான் எங்க பொதுச் செயலாளர் சொல்லிட்டார்ல, அதை பத்தியே இல்லை. அது மக்களுடைய எண்ணம் தான் எங்களுடைய எண்ணம், அதிமுகவுடைய எண்ணமே அதுதான். அதனால அதை பற்றி நான் மாற்று கருத்து எதுவும் சொல்ல, பொதுச் செயலாளர் கருத்து தான் எங்களுடைய கருத்து. மற்ற இன்னைக்கு கூட்டணியில ஒரு குழப்பத்தை உருவாக்கணும்னு நிச்சயமாக யாரும் நினைக்கக்கூடாது. யாருமே எங்க பொதுச் செயலாளர் சொல்லிட்டார், யாரும் அதை பற்றி பேச வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டார். மதுரை மண்ணு அப்படி மண்ணு, இந்த மண்ணில் மிதிச்சா வெற்றி கிடைக்கும்னு நினைக்கிறாங்க எல்லாருமே. எல்லாருடைய நினைப்பு என்னன்னா, மதுரையில் நடத்தினதை எதுவும் சோட போகல. மதுரைக்காரன் விவரமானவங்க, அவங்ககிட்ட போய் நம்முடைய கட்சியினுடைய நிலைப்பாட்டை எடுத்து சொல்லணும். அதுவும் நம்மளுடைய திறமை, நம்முடைய மக்கள் செல்வாக்க, நம்ம கட்சியினுடைய தொண்டர்களுடைய செல்வாக்கை காமிக்கணும். ஒவ்வொரு கட்சியும் அவங்க செய்வது வழக்கமான ஒன்று.